This video sponsored by Buymotti Shopping app. Buymotti e-shopping application is the online shopping. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Buymotti Shopping app. Buymotti e-shopping application ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு திருக்குறள் கதை பற்றி பார்ப்போமா? சுரேஷ் என்ற ஒரு நபர் 20 வருஷமாக ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வர்றாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த நிறுவனத்தில் ஆட்குறிப்பு பண்ணுறாங்க பேரில் ஒரு குறிப்பிட்ட பேரை வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. அதில் நம்ம சுரேஷும் ஒருத்தர். 20 வருஷமாக வேலை செஞ்சு நம்மளை இப்படி வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு போகிறாரு. அப்புறம் இப்படி வேலை இல்லாமல் இருக்கிறோமேனு வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு நாள் அந்த அம்மா, வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு இப்படியே வீட்டிலே இருப்பீங்களா? நம்ம எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது? ஒரு வீட்டிலே நீங்கள் சீக்கிரம் ஒரு வேலைக்கு போகணும்னா நம்ம சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். நம்ம பிள்ளைங்க வேறு படிக்கிறாங்க, அதனால் சீக்கிரமாக ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போதைக்கு நம்மக்கிட்ட கையில் அந்த செட்டில்மெண்ட் பணம், பிஎஃப் பணம்லாம் இருக்கு, அதை வச்சு நம்ம செலவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எந்த ஒரு இதுவும் பண பிரச்சனை ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்களில் வேலை தேட ரொம்ப மும்முரமாக முயற்சி பண்ணுறபடி நிறைய நிறுவனங்களுக்கு வேலை வேண்டி விண்ணப்பம் அனுப்புகிறாரு. அதில் எந்த கம்பெனிகளும் பதிலே வரல. 1-2 கம்பெனிங்க தான் நேர்முகத்துக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அங்கே போனால் அவருக்கு நீங்கள் 20 வருஷமாக வேலை செஞ்சீங்களே, ஏன் உங்களை வேலை விட்டு நியமிக்கிறாங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு திறமையான ஆட்கள்லாம், ஒரு அனுபவம் உள்ள ஆட்களை அவ்வளோ சீக்கிரம் வேலை விட்டு நீக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு இவர் மேலே தான் ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரியான துணியிலே அவங்க கேள்வி கேட்குறாங்க. இவர் அந்த கேள்விகளும் என்ன தான் பதில் சொல்லணும் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நிறைய மாரி இந்த மாதிரி போய் ஒரே கேள்வி கேட்டு இவருக்கும் வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லாமல் வீட்டில் ரொம்ப சோர்ந்து ஒரு நாள் உட்குறாரு. இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, என்னாச்சு, இன்றைக்கே வேலைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எங்கே போனாலும் ஒரே மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க, ஏதோ என் மேலே தான் குறை இருக்க மாதிரி அவங்க புரிஞ்சிக்கிறாங்க, நான் எவ்வளோ சொன்னாலும் அது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு. சரி, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, உங்களுக்காக உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு வேலை கிடைக்காமல போயிடும் அப்படின்னு அந்த அம்மா அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் குரல்லே சரின்ட்டு அவர் ரூம்குள்ளார போயிடுறாரு. இப்படியே வேலை தேடி முயற்சி பண்ணி எதுவும் கிடைக்காம வீட்டிலே இருந்துடுறாரு. ஒரு தான் இப்படியே வீட்டில் இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த அம்மா இப்போ நீங்களாம் வேலைக்கு தேடி எங்கேயும் வெளியே போகிறதில்ல, எந்த ஒரு முயற்சியும் இருக்கிற மாதிரி தெரியல, இப்படியே நம்ம கையில் இருக்கிற பணத்தை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, இப்போ தான் நீ சீக்கிரமாக தானே குடித்தனம் நடத்துகிற, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே ஓட்டு அப்படிங்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் தேவையான அளவு விஷம் அங்கே எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அப்படியே ரொம்ப திடீர்னு அப்படி அந்த அம்மா பார்க்குறாங்க. இல்லைங்க, இந்த 1 வருஷமாக நீங்கள் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் வீட்டிலே இருக்கிறீங்க, வீட்டு வாடகை, மளிகை சாமான் விலை, பள்ளி கொடுக்குறனாலாம் அப்படி விலை ஏறிட்டே போகுது. இப்படியே நம்ம கையில் இருக்கிற பணமும் எவ்வளோ நாளைக்கு வரும்? இப்போயே 1 வருஷமாக ஓட்டிட்டோம், மிஞ்சி போனால் இந்த பணம் இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ வரும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் விஷம் குடித்து செத்துலான்னா கூட அப்போ விஷம் வாங்குறதுக்கு கூட நம்மகிட்ட காசு இருக்காமல் போயிடும். அதனால தான் விஷம் வாங்குறதுக்கு எவ்வளோ காசுன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாங்க. இவர் சுரேஷ் யோசிக்கிறாரு. சரி, எவ்வளோ நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்குன்ட்டு ரொம்ப தீவிரமாக வேலை தேட முயற்சிக்கிறாரு. அவருடைய முயற்சி பலனளிக்கிற ஒரு 2 மாதத்தில் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கிது. அந்த வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் ரொம்ப உற்சாகமாக அவங்க மனைவிக்கிட்ட சொல்கிறாரு, நீ அன்றைக்கி விஷம் குடித்து சாக வேண்டிய இல்லாமல் வரும் அப்படின்னு யோசித்தப்போ ரொம்ப தீவிரமாக முயற்சி செஞ்சேன், அதன் பலனாக இன்றைக்கி எனக்கு வேலை கிடச்சிருச்சு. முதல்ல சோர்ந்து போகாமல் முயற்சி செஞ்சுருந்தேன்னா இந்த வேலை முன்னாடியே கிடச்சிருக்கும் அப்படின்னு அவங்க மனைவிக்கிட்ட சொல்கிறாரு. அந்தம்மா, சரி விடுங்க, நம்ம விதிப்படி தானே எல்லாம் நடக்கும், எல்லாத்துக்கும் ஒரு நேரங்கள் வரணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. இப்போ இந்த கதை நமக்கு எந்த திருக்குறளை உணர்த்துதுன்னா, அறுத்துப்பல்ல ஊழியல் அதிகாரம் 38
ஊழ். குறள் எண் 371. ஆகுலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றும் மடி. ஆகுலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றும் மடி. பொருள்: நன்மையை கொடுக்கும் விதி இருந்தால் சோர்வற்ற முயற்சி ஏற்படும். இழப்பை விளைவிக்கும் விதி இருந்தால் சோம்பல் ஏற்படும். நன்றி, வணக்கம்.